Find out the location of point where net potential is 0 அப்படின்னு சொல்றோம். Find out the location of point where net potential is 0. is 0 அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ப்ளஸ் 9 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்கு. இன்னொரு சார்ஜ் வந்து ப்ளஸ் 25 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லி சார்ஜ் இருக்கு. இது ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 40 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல நெட் பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து சும்மா நான் ஒரு இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நான் ப்ரொசீட் பண்ணேன்னா இந்த இடத்துல நெட் பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு வந்து நான் சொல்றேன். பொட்டன்ஷியல் ஸ்கேலாருங்கிறதுனால v1 + v2 = 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல v1 = -v2 அப்படின்னு சொல்லலாம். இதுல v1 அப்படிங்கிறது வந்து இதை வந்து நான் சார்ஜ் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை சார்ஜ் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த 9 கூலும்னால எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், கே கியூ பை ஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கே கியூக்கு பதிலாக +9 மைக்ரோ கூலும் பை இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு, எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு கே, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, +25 மைக்ரோ கூலும் டிவைடட் பை 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கே கேன்சல் பண்ணிடுவீங்க. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது அப்புறம் ரிமைனிங் இருக்கிறப்பறம் கால்குலேட் பண்ணோன்னா என்ன வரப்போகுது, 40 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 பை 9 அப்படின்னு சொல்லி வரும். இதில் இந்த மைனஸ் இருக்கும், இந்த மைனஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் கால்குலேட்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ் வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் 40 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி சும்மா எடுத்து பண்ணுங்க. எக்ஸ் வேல்யூ வந்து என்ன வரும்னா கிரேட்டர் தேன் 40 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்க வந்து ரெண்டு சார்ஜும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா there is no chance for potential to be 0. அதாவது Q1 and Q2 பாசிட்டிவ் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நெகட்டிவ் இப்படின்னு இருந்துச்சுன்னா potential 0 possibility is not there. potential 0 அப்படிங்கிற பாசிபிலிட்டி வந்து இருக்காது. இது கால்குலேஷன் பண்ண தேவையில்ல, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம். இது வந்து இப்படி நீங்க இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்குங்கிற போது இந்த மாதிரி தான் எடுத்து நீங்க பண்ணுவீங்க. இப்படி பண்ணிட்டு வரும்போது இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தான் இதுவா இருக்கும், 40 மீட்டருக்கு மேல. ஸோ அப்படி இருந்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்பா வரும். ஸோ இதுல வந்து ஜென்ரல் கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Q1 Q2 ரெண்டுமே பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியலோட பாசிபிலிட்டி இருக்காது, 0 பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி இருக்காது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து -9 மைக்ரோ கூலும் +25 மைக்ரோ கூலும். ஸோ இப்போ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வேற வேற சார்ஜாக இருக்கு, அன்லைக் சார்ஜஸாக இருக்கு. அப்போ இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு கண்டுபிடிக்கும் போது ரெண்டு இடத்துல பொட்டன்ஷியல் 0 பாசிபிலிட்டி வந்து இருக்கும். எங்க இருந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட்லையும், இன்னொரு பாயிண்ட் வந்து கியூ அல்லது எம் ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கலாம், எம்னு கூட வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கு இடையில எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இதுக்கு மொத்தமா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 40 தான். இது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் 0 பாசிபிலிட்டி வந்து 0 பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நம்ம ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து இதை வந்து சார்ஜ் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை சார்ஜ் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ v1 + v2 = 0. இதுல k சைன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும், -9 கூலும் டிவைடட் பை
x is equal to plus plus k into 25 divided by 40 minus x. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 9 by x is equal to 25 by 40 minus x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். அதே மாதிரி ஒய்யையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 minus x by x 40 minus x by x is equal to 25 by 9. The 40 by x minus 1 is equal to 25 by 9. 40 by x is equal to 25 by 9 plus 1. So the 9 34 is equal to 34 by 9. X is equal to 40 into 9 divided by 34 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நியர்லி 11 வரும். 10 point something or 11. 10.58 வந்து வருது. 10.58. ஸோ இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.58. இதே மாதிரி ஒய்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒய்ங்கிற பொழுது 40 plus y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். 40 plus y. என்ன வரும்? For y k into minus 9 by y plus k into 25 by 40 plus y equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா k எல்லாம் கட் பண்ண பிறகு 25 by 40 plus y is equal to 9 by y. ஸோ இதில் வந்து 25 by 9 is equal to 40 plus y by y. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 by 9 is equal to 40 by y plus 1. 40 by y is equal to 25 by 9 minus 1. 25 minus 9 வந்து 16 வருமா? 40 by y is equal to 16 by 9. y is equal to 40 into 9 by 16. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி 22.5 மீட்டர் வந்து வரும். ஸோ இப்படி தான் பொட்டன்ஷியல் வந்து கால்குலேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். 2 சார்ஜஸ் வந்து இருக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அன்லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா 2 இடத்துல பாசிபிலிட்டி ஆஃப் பொட்டன்ஷியல் 0 பாசிபிலிட்டி 2 இடத்துல இருக்குது. அந்த 2 இடத்தையும் இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இதுக்கு வந்துடுவீங்க. 9 by x by 25 by 45 minus x. இந்த k எல்லாம் போட்டு பண்ணாமல் டேரெக்டாக இது வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி 0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் லைனில். அடுத்து find out potential at center of following polygon. ஒரே நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. Find out the potential at the center of the following polygon அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் நீங்கள் சென்டர் ஆஃப் த பாலிகனில் வந்து சென்டர் ஆஃப் திஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். இதில் வந்து இந்த 3 கார்னர்ஸ்லேயே வந்து எவ்வளோ சார்ஜ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +q 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 அப்படின்னு சொல்லி. ஸோ இது 1, இது 2, இது 3 அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்டன்ஸில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா a/√3 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா இல்லை இது எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே. ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இந்த மீடியன் பாயிண்ட் நேராக வந்து இங்கே ஹிட் ஆகுதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டையுமே சரி பாதியாக வந்து பிரிக்கும். அதாவது இது ஒரு a/2, இது ஒரு a/2 அப்படின்னு சொல்லி பிரிக்கும். இப்போ இதில் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெர்டிஸ்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இது ஏபிசின்னு வச்சுக்கோமா, இது பி, இது சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது ஓ. நம்மளுக்கு தேவை சிஓங்கிற டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் தான் சரி, ஆங்கிள் பைசெக்டர் 30 டிகிரி தான் போய் இந்த சென்டரில் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த டேட்டாலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நான் cos 30 is equal to adjacent by hypotenuse அப்படின்னு, அதாவது a/2 by CO அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ a/2 by CO அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸாக நான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால CO is equal to a/2 by cos 30. ஸோ cos 30 வந்து √3 by 2. ஸோ அது வந்து 2 by √3 அப்படின்னு சொல்லி மாறி. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா a/√3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/√3. இது ஜென்ரலாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் சென்டர் டு வெர்டிஸ் டிஸ்டன்ஸ் வந்து a/√3. இதை வச்சு நம்ம பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கணும்னா V0 சென்டர் O அப்படிங்கிறதுனால VO is equal to V1 plus V2 plus V3. V1 அப்படிங்கிறது வந்து K, எல்லா சார்ஜும் Qங்கிறதுனால Q by a/√3 plus KQ by a/√3 plus KQ by a/√3. அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3KQ by a/√3. இது இன்னும் ரிஃபைன் பண்ணி எழுதணும்னா 3√3 KQ by A அப்படின்னு சொல்லணும். ஸோ பொட்டன்ஷியல் at center point for equilateral triangle is 3√3 KQ by A. ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். 3 சார்ஜுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு சென்டர் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் 3√3 KQ by A அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் வந்து மொத்தத்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? இப்போ இதே வந்து ஸ்கொயருக்கு கேட்குறாங்கன்னா, ஸ்கொயர் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்லயும் 4 சைடு வந்து சார்ஜ் வந்து QQ அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. Q Q Q Q அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ இதனுடைய சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுலயும் நீங்க வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன தெரியணும்? நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து தெரியணும். சென்டர் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ ஸ்கொயருக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ல வந்து இந்த டயகனல் வந்து கண்டுபிடிச்சிருங்க. டயகனல் வந்து என்ன வரப்போகுது? இது ஏ அப்படின்னா இந்த டயகனல் வந்து a/√2 அப்படின்னு தெரியும். இது ஏ அப்படின்னா இது வந்து a√2 அப்படின்னு வந்து தெரியும். ரூட் ஆஃப் a² + a², அது வந்து நான் a√2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போ இது வந்து என்ன வரப்போகுது? a√2 by 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த a√2 by 2 வந்து நான் √2 மல்டிப்ளை பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். √2 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு a/√2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/√2.
ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு a/√3 வருது, ஸ்கொயருக்கு வந்து a/√2 வருது. இப்போ இங்கே நீங்கள் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா V0 இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ப்ளஸ் V4 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து எல்லாமே KQ/R அப்படின்னு தான் வரும். அதனால நான் வந்து 4 மல்டிப்ளைடு பை KQ/ இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/√2 அப்படின்னு சொல்லி போட்டுறேன். 4 தடவை எழுதாமல் 4 into அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 4√2 KQ/A அப்படின்னு சொல்லி சொல்றேன். V0 இஸ் ஈக்குவல் டு 4√2 KQ/A அப்படின்னு சொல்றேன். சரியா? புரியுதா அது? ஓகேவாப்பா, அடுத்து போலாமா? ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்கொயருக்கு வந்து இன்னொரு ஸ்கொயர். இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே +Q இருக்கு. +Q 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 அப்படின்னு இருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு சார்ஜ் வந்து, அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு -Q, இது ஒரு -Q, இது +Q, இது +Q அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சென்டர் பாயிண்ட்ல V0 வந்து பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து மைனஸ் சார்ஜ் வரதுனால நம்ம மைனஸ் சைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்படி இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 2 சார்ஜ் வந்து +Qல வந்து விழுகும், 2 சார்ஜ் வந்து -Qல வந்து விழுகும். அதாவது V0 இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் இதை V1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா KQ/A/√2, இதையும் எடுத்துக்கிட்டோம்னா KQ/A/√2. அதே மாதிரி இது ரெண்டும் மைனஸ்ல வந்து விழுக போகுது. ஸோ -KQ/A/√2 -KQ/A/√2. சரியா? ஸோ இப்படி வந்து வரப்போகுது A/√2 A/√2. ஸோ இதில் வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ சார்ஜஸ் வேற வேற இருக்கும்போது பொட்டன்ஷியல் வந்து 0 ஆகிடும். அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா உங்கள் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஓகே, இதுக்கு அடுத்து